இன்னைக்கு டேட் வந்து 12/9/2024. கரெக்டா 11ஆம் தேதி எங்க அண்ணனோட மேரேஜ் நடந்தது. அது ஒரு லென்த்தா போகும். 11ஆம் தேதி என்ன நடந்ததுன்ட்டு நான் இன்னொரு வாட்டி ரெக்கார்ட் பண்ணி அப்டேட் பண்றேன். இப்போ 12ஆம் தேதி எங்க அண்ணனுக்கு மேரேஜ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. நான் வந்து பேக்கிங் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ எங்க அண்ணன், எங்க அண்ணி, அதுக்கப்புறம் சந்தோஷ், வினோத் இவங்க எல்லாம் சினிமாவுக்கு போறாங்க. அதுக்கு முன்னாடி புக் பண்ணாங்க. நான் வரேன்னு சொன்னேன். ஆனா காலையில வேண்டாம், நம்ம வேணாம், நம்மளுக்கு வேலை இருக்குன்ட்டு நான் அதை கேன்சல் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க ஜாலியா சினிமாவுக்கு வந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் எங்க அஞ்சாத்திரி வீட்டுல போய் காசை மொய் எவ்வளவு வந்தது அந்த மொய்யெல்லாம் எண்ணிட்டு இருந்தது. அதுல 24,000 சம்திங் அமௌண்ட் வந்தது. அதை எண்ணிருந்தேன். அதுக்கப்புறம் என்னோட லோன் அமௌண்ட்டை அம்மா கிட்ட சும்மா போட்டு வச்சிருந்தேன். 1,50,000 என்ன பண்ண சீட்டு போட்டுக்கிறேன், அடுத்த வருஷம் 12 மாசம் எடுத்து கொடுத்துறேன் அப்படின்னாங்க. ஒரு நம்பிக்கையில வந்துட்டேன். அதுக்கப்புறம் வேலை கொஞ்சம் அதிகமாவே இருந்தது. அந்த நேரத்துல அஸ்வினி வந்து குரூப்ல, என் ஃப்ரெண்டு குரூப்ல ஒரு போட்டோ போட்டிருந்தாங்க. அதுல எல்லாம் வயசானவங்க எல்லாம் இருந்தாங்க. இப்ப நம்மளுக்கு எப்படி மேரேஜ் ஆகும், நம்மளுக்கு எப்படி லைஃப் பார்ட்னர் அமைவாங்க, அந்த மாரி ஒரு இதுலயே இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பேக்கிங் வேலை ரொம்ப டயர்டா இருக்கு, அதுக்கு உண்டான ஆளை நம்ம பார்க்கணும். அது அது ஒரு டிக்கவா இருந்தது. அதுக்கப்புறம் அதெல்லாம் பண்ணிட்டு அதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாயங்காலம் வந்து பிஸ்னஸ் எப்படி சிஸ்டம் பண்ணணும்ன்ட்டு ஒரு 2-3 வீடியோ பார்த்துட்டேன். வீடியோ பார்த்துன்னு இருக்கும்போது கரண்ட் போயிடுச்சு. அதுக்கப்புறம் டயர்டா இருந்தது, நான் படுத்துட்டேன். படுத்து தூங்கிட்டேன். படுத்து ஒரு 11 மணிக்கு எழுந்து சாப்பிட்டு பாயெல்லாம் போட்டு இருக்கும்போது திடீர்னு கரண்ட் வந்தது. அதுக்கப்புறம் எங்க அண்ணன் வந்தான் போல, கேட் ஓபன் பண்ணிட்டு தூங்கிட்டேன். அதோட காலையில ஒரு 10 மணிக்கு தான் எழுந்தேன். இதுதான் இன்னைக்கு நல்லா இருந்தது. தேங்க்யூ.